நற்பவி 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 தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், ஊல்ஸ் மேஜிக் பிகின் நவ், கணக்கமுட்டியார் மேஜிக் பிகின் நவ், நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ், குறியீடுகள் மேஜிக் பிகின் நவ், சிஜில்ஸ் மேஜிக் பிகின் நவ். சிஜில்னா என்ன, குறியீடுனா என்ன, குறியீடு மூலமாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மையை தரும், இப்படி தான் நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய குறியீடுகளை நமக்கு கிடைச்சதை, நமக்கு தெரிந்ததை, நமக்கு கற்றுக் கொடுத்ததை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். அது நிறையா நன்மைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றது. நிறைய பேருக்கு வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, நிறைய பண வரவுகள் கிடைத்திருக்கின்றது, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கிறது, கொடுத்த பணம் கிடைச்சிருக்குது. அதாவது எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மணி சார்ந்த விஷயந்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்குமே பணங்கிறது ஒரு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அப்போது இது என்னது, சிஜில் குறியீடு. இது எதுக்கு? சிஜில் ஃபார் ஐ ரிசீவ் மணி ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. பணம் எனக்கு சுலபமாக கிடைக்கணும், பணம் எனக்கு ஈஸியாக வரணும், அதே மாதிரி அடிக்கடி வரணும், அதுக்கான சிஜில் தான் அந்த குறியீடு. எல்லா குறியீடுகளும் நமக்கு வேலை செய்யும். எல்லா குறியீடுகளையும் நாம் பயன்படுத்தலாம். குறியீடுகளை பயன்படுத்துவதற்கு, சிஜில்ஸை பயன்படுத்துவதற்கு எண்ணற்ற மெத்தட்ஸ் இருக்குது. ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒன்று உண்டு. மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். மனசு தான் இந்திரன், சந்திரன் தான் இந்திரன், சந்திரன் தான் குபேரன், சந்திரனை போல் சகலகலா வல்லவன் இங்கே எதுவுமே கிடையாது. நம்ம மனசு ஏகாந்தமாக நல்ல மனநிலையில் ஒரு தெய்வீக ஆற்றலோடு இருந்ததுன்னா நம்ம நினச்சதுலாம் நடக்கும். நமக்கே எல்லா விஷயங்களையும் நாம் சாத்தியப்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை தரக்கூடியது தான், உருவாக்கக்கூடியது தான், நம் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியது தான் இந்த சிஜில்ஸ் மாதிரியான விஷயங்கள். சிஜில் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம முழுமையாக நம்பும்போது, அதோட மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது, இந்த 3 ஃபிங்கர் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் பஞ்சபூத தத்துவங்கள் மெத்தட் இருக்குது, வாட்டர் சார்ஜிங் மெத்தட்னு இருக்குது, பில்லோ மெத்தட்னு இருக்குது. இதெல்லாம் சரியாக பின்பற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய சிஜிலை நாம் நல்ல விதமாக ஹீல் பண்ணி வாங்கி அதை பயன்படுத்தணும், நம்மளுடைய தெய்வீக ஆற்றலை அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சிஜில் பிரமாதமாக வேலை செய்யும். பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் தான் அல்டிமேட்டாக இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடியது. எதுக்கு பதவிக்கு ஆசைப்படுறான்? பணம் சம்பாதிக்க தானே. அரசியலில் ஒருத்தன் போய் என்ன சேவை செய்ய அரசியலுக்கு போகிறான் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற பணத்தை ரெட்டிப்பாக்கணும், பன்மடங்காக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும். இந்த கட்சியில் இருந்தால் அந்த கட்சியை தவறதுக்கு, அந்த கட்சியில் இருந்து இந்த கட்சியை தவறதுக்கு, இன்றைக்கி பேசுகிற வாக்குறுதியை நாளைக்கு நிறைவேற்றுறது கிடையாது, பொய் பித்தலாட்டம், இந்த மாதிரியான இது எல்லாமே அந்த பணம் 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 பணம்னு ஓடக்கூடிய நபர்கள், பேராசைப்படக்கூடிய நபர்கள், பணத்தை பெரிய அளவில் சம்பாதிச்சு எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு என்ன, ஒரு 6 அடி தான், இல்லை சாம்பல் தான், ஒன்றுமே கிடையாது. மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா சுடுகாடு அப்படின்னு பாடியிருக்கிறாங்கள. அதை மாதிரி தான் தங்க புஷ்பம் தின்னா கூட நம்ம மண்ணுக்குள்ளே தான் போகணும். தங்க புஷ்பம் தின்னாப்புல சாகாமல் இருக்க போகிறோமா? நமக்குன்னு ஒரு எஸ்பிரிட்டேட்டு என்றைக்குமே உண்டு. ஏன்னா நம்ம இந்த உலகத்துலேயே இருக்க முடியுமா? நம்ம ஏதாவது சேர்த்து வச்சதை எடுத்துகிட்டு போக முடியுமா? நான் ஒரு 2000 எடுத்துகிட்டு போகிறேன், நெத்தியில் விட்டுற 1 ரூபா காசை கூட எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்படிங்கும்போது புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை குறைக்கணும். புண்ணியத்தை பெருக்குங்கள், பாவத்தை குறையுங்கள். பாவத்தை சுத்தமாக்கிடணும், ஜீரோ நில் பேலன்ஸ் ஆக்கிடணும். புண்ணியம் போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி லெவலில் புண்ணியம் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது. இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு அனுப்புங்க. நீங்கள் நம்மளுடைய வீடியோவை மட்டும் இல்லை, எல்லா நல்ல வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். யார் என்னத்தை சொன்னாலும் அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல கருத்துக்கள் இருக்குது, நல்ல விதமான பலன்கள் இருந்தால் அதை நிறைய பேருக்கு அனுப்பும்போது உங்களுக்கு அது புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களை பற்றியே தான் நான்லாம் என்னுடைய முகநூலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நான் போய் இது பண்ணுறதே கிடையாது. அதாவது எந்த ஒரு விஷயம்னாலும், எந்த ஒரு பதிவுனாலும் அதில்
உள்ளர்த்தம் இருக்கும், அதில் சூட்சுமங்கள் இருக்கும். அது ஏதோ உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், அது மூலமாக வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படி தான் இருக்கும். ஒரு தடவை இப்படி தான் வந்து ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன சார் நீங்கள் வந்து அடிக்கடி கண்ணாடி படத்தை வந்து கண்ணாடி எதுவும் விற்கிறீங்களா, கண்ணாடி எதுவும் சேல்ஸ் பண்ணுறீங்களா, உங்களுடைய வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் கண்ணாடியை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது ஒருத்தவங்க கேட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும், இவன்ட்ட எப்படிடா கேட்குறது, எதாவது கடிச்சிருவானோ, திட்டிடுவானோ, ஏதாவது சவிச்சிருவானோ அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ மாதிரியான இதெல்லாம், அதாவது சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின்னுங்கிற மாதிரி இப்போ நம்ம இருக்கிற மனநிலையே வேறு மாதிரியானது. யாரையும் எதுக்கும் எந்த விதத்துலேயும் நம்ம அந்த ரௌத்ரத்தை காமிக்காமலே போயிட்டே இருக்கணும், கடந்து போயிடணும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சு. அப்போது அதுவுமே பரிகாரம் தான். நம்ம எந்த காலகட்டத்திலலாம் இந்த சூரியன் சனி இந்த மாதிரியான கிரகம் ஒன்று சேருதோ அப்போல்லாம் கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருள் உடையும். கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருளை நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. இல்லை தொழில் தடை, தொழில் சிக்கல், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சனி சேர்ந்துருக்கும். சூரியனோட பார்வையில் சனி இருக்கும், சனியோட பார்வையில் சூரியன் இருக்கும். சனிக்கு 3, 7, 10 பார்வை, சூரியனுக்கு 7ஆம் பார்வை. சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும். சனியோட நட்சத்திரம்னா அனுஷம், பூசம், உத்திரட்டாதியில் சூரியன் இருக்கணும். அதுக்கப்புறமா சனி வீட்டில் சூரியன், மகர கும்பத்தில் சூரியன் இருந்ததுன்னா, அதுக்கடுத்தது சனி வந்து சூரியன் வீடான சிம்மத்தில் இருக்கிறது. அந்த மாதிரியாக இருந்தாலும், அதாவது பரிவர்த்தனையாக இருந்தாலும், சூரியன் சனி பரிவர்த்தனையாக இருந்தாலும், இவங்களுக்குலாம் நிரந்தர வேலை, நிரந்தர தொழில், நிரந்தர வருமானம் எதுவுமே இருக்காது. பல வேலைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சர்வீஸ் கட்டு ஜாப் அப்படின்னு சொல்லுவார் குருநாதர் நெல்லை வசந்தனையா. அப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருள், அதாவது நேர்மறை பரிகாரம்னு ஒன்று இருக்குது, எதிர்மறை பரிகாரம்னு ஒன்று இருக்குது. நேர்மறை பரிகாரத்துக்கு கண்ணாடியை இவர்கள் பயன்படுத்துவது, கண்ணாடியை தானம் பண்ணுறது, கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, சமூக ஊடகங்களில் பயன்படுத்துகிறது, கண்ணாடியை உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அது வந்து யாருக்கு எப்போ எந்த காலகட்டத்தில் பண்ணணுன்ருக்கு எல்லாருக்குமான இதாக இருக்காது. யார் யார் ஜாதகத்துலலாம் அந்த அமைப்பு இருக்குது, கோச்சாரத்தில் அந்த இது வரும்போது எல்லாருக்குமே அந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்கிறதும் அந்த அமைப்பு உள்ள. இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்குது. இப்போ உதாரணமாக யாருக்கெல்லாம் கும்பத்தில் சனி இருக்கோ அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ இது மாதிரி நிறையா ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும், நிறையா இது போன்ற குறியீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கமெண்டில் வந்து ஓம் சூரிய பகவான் போற்றி, ஓம் கதிரவனை போற்றி, ஓம் ஒளிக்கடவுளை போற்றின்னு டைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.